வணக்கம். கடலை வடை செய்ய போகிறேன். இதுக்கு கடலை 2 கப் எடுத்துருக்கு. நல்லா கழுவி 2 தரம் கழுவிட்டு இப்போ தண்ணியில் ஊற விட்டுருக்கு. ஊற வச்ச கடலையை மூடி வைப்பேன். ஊற வச்ச கடலை நல்லா தண்ணி வடிஞ்சிட்டுது. இனி மிக்சியில் போட போகிறேன். கடலை போட்டு அரைச்சாச்சு. கடலை வடை செய்கிறதுக்கு கடலை பருப்பு அரைச்சி எடுத்துருக்கிறேன். இதில் பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், மிளகு, ஒரு கொஞ்சமாக ஓமம். ஆனால் மிக்சியில் போட்டு எடுத்தால் கொஞ்சம் வாசமாயும் இருக்கும். அதால் நான் மிக்சியில் அரைச்சி போட்டிருக்கேன். கடலை வடைக்கு செத்தல் மிளகாய் இடித்து அறுவல் மிளகாத்தூள் இருக்குது, கொஞ்சமாக போடுவோம். ஒரு சிவப்பு வெங்காயம் எடுத்திருக்கிறேன். தோல் உரித்து கழுவி பாதியாக வெட்ட போகிறேன். இனித்தான் சின்னனா வெட்டி போடணும். வெங்காயம் சின்னனா வெட்டியாச்சு. பாருங்கள், இவ்வளோ அழகாக வெட்டி இருக்கிறேன். இனி இதை இதுக்குள்ள போட போகிறேன். இதுக்குள்ள உண்டா போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோடு சேர்த்து உப்பு சேர்க்கிறேன். காஞ்ச கருவேப்பிலை போடுறேன். எல்லாம் சேர்த்து உப்பு, வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா பிணையணும். நல்லா தண்ணி விடக்கூடாது. அப்போ உப்பு போட்டபடினா தண்ணி தேவையில்லை. நல்லா சேர்த்து பாருங்க, நல்லா குழச்சாச்சு. நான் உப்பு பார்க்க போகிறேன். உப்பு போட்டது அளவாக இருக்குதா என்னென்னு சொல்லி ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். நல்லா இருக்குது. உப்பெல்லாம் காணும். டீ சூடாகிட்டுது. இப்போ நான் எண்ணெய் விட போகிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டுது. வடையை நாங்கள் போடுவோம். மாவை போடுறேன். ஒரு அளவாக தான் போட வேணும். மாவு நல்ல திக்காக இருக்குது. அமர்த்துறதுக்கு சரியாக இருக்குது. தண்ணி எல்லாம் அளவாயே இருக்குது. பார்த்தீங்களா, கையில் ஒட்டாமல் இருக்கிறது. இப்போ வடை போட்டு கொண்டு இருக்கிறேன். வடை சுட்டாதான் வடை. இப்போ மாவை போட்டு கொண்டு இருக்கிறேன். அளவாக இருக்குது. 5, 6 வடை தான் போடலாம். பொரிஞ்ச அப்புறம் எடுப்போம். எல்லாம் திருப்பி போட்டாச்சு. இதை நீ எடுக்க போகிறேன். பாருங்க, நல்லா வந்திருக்கு. வடை பொரிஞ்சு இருக்குது. பார்த்தீங்களா, நல்லா கலராக இருக்குது. கடலை வடை என்றாலே கலர் தான். அந்த கடலை கொஞ்சம் கலர் மஞ்சளாக இருக்கும். ஆனால் கலர் போட்ட மாதிரி இருக்குது. வடை பொரிஞ்சு வந்துட்டுது. வடை சுட்டு முடிஞ்சது. எடுக்க போகிறேன். வடை சுட்டு முடிஞ்சது. பிரித்து பார்த்தாச்சு. சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்குது. இதே போல் நீங்களும் சுட்டு சாப்பிடுங்கள். நன்றி, வணக்கம்.